ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான தந்தூரி பிரியாணி எப்படி நம்ம வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் எல்லாமே கலந்தா எடுத்திருக்கேன். இதோட 2 ஸ்பூன் தயிர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு. 1/2 kg சிக்கனுக்கு இவ்வளோ தான் உப்பு சேர்க்குறேன். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவருக்காக இது ஆட் பண்ணிக்கிறேன். இதோடைய 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour நல்லா மேரினேட் ஆகட்டலாம். இது நல்லா ஊறட்டும். இப்போ 1 hour நல்லா சிக்கன் ஊறினதுக்கு அப்புறமா சிங்கிள் ஹேண்டட் பேன் எடுத்து நம்ம நல்லா ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் ஆட் பண்ணி அந்த ஆயில் எல்லா பக்கமும் வரப்பல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இந்த ஆயிலில் தான் நான் 1/2 kg சிக்கனையும் நான் கம்ப்ளீட்டாக பொரிச்சு எடுக்க போகிறேன். இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை நல்லா அந்த மாதிரி அடுக்கிட்டு லிட் போட்டு ஒரு 2 minutes வரை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த ப்ராசஸ் முழுக்க நம்மளுக்கு ஸ்டவ் சிம்லேயே தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷத்தில் நம்ம எடுத்து இன்னொரு பக்கம் டர்ன் பண்ணி விட்டுடலாம். நம்ம டர்ன் பண்ணையிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த குக்கான சைடு நல்லா ரோஸ்டடாக நல்லா ப்ரௌனிஷாக ரோஸ்ட் ஆகிருக்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். இதில் இப்போ அப்படியே பேன் ஓப்பன்லேயே இருக்கட்டும். அடுத்து ஒரு 2 minutes நல்லா அதை குக்காக விட்டுடலாம். அடுத்து திரும்ப நம்ம அனதர் சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக சிக்கன் வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு அந்த சூடோட எந்த அளவுக்கு சிக்கன் சூப்பராக சாஃப்டாக நல்லா ஜூஸியாக வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதில் நல்லாவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம அந்த தந்தூரி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக கறி துண்டை நடுவில் வச்சுட்டு நம்ம பொரிச்ச மொத்த சிக்கனையும் சுற்றி வச்சுட்டு இதில் 2 சொட்டு அளவுக்கு கீ மட்டும் ஆட் பண்ணி அப்படியே நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 10 minutes கழிச்சு நம்ம அந்த லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணையிலே உங்களுக்கு அந்த தந்தூரி ஃப்ளேவரோட சிக்கனோட ஃப்ளேவரும் சேர்ந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்மெல் உங்களுக்கு கிடைக்கும். இதில் நம்ம கொஞ்சம் அந்த தந்தூரி லுக் நம்மளுக்கு கிடைக்கணுன்றதுக்காக கொஞ்சம் சிக்கனை மட்டும் நம்ம இந்த மாதிரி டேரெக்டாக ஸ்டவ்வில் காமிச்சு கொஞ்சம் நல்லா ஃப்ளேம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு 10 to 12 பீசஸ் மட்டும்தான் இந்த மாதிரி நல்லா ஃப்ளேம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மித்ததெல்லாம் நம்ம அந்த ஸ்மோக் போட்டதோட அப்படியே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸை ஊற வச்சுக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் 3 கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா 1/2 hour நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 24 ரெகுலர் தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல் சிம்மில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 30 நம்ம இண்டிகேட்டர் காமிச்சதுமே நம்ம அதை ஓப்பன் பண்ணி 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். பொதுவாக நம்ம பிரியாணிக்கு நெய்யும் எண்ணெயும் சேர்த்து ஆட் பண்ணுவோம். ஆனால் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆயிலோட கண்டென்ட்டே கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் மொத்தத்திலே இந்த 2 ஸ்பூன் கீ மட்டுமே ஆட் பண்ணிக்கிறேன். டோட்டல் பிரியாணியும் இந்த 2 ஸ்பூன் கீயில் மட்டும்தான் நான் கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிக்க போகிறேன். இப்போ கீ நல்லா ஹீட் ஆனதுமே நம்ம இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கல்பாசி இலை, அது கூடயே 2 பட்டை, 4-5 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு 1/4 ஜாதிபத்திரி, 3 பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது வேகமாக ரோஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம இது கூடயே பார்த்திங்கன்னா 5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் குக் ஆனதுமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அந்த கீ எந்த அளவுக்கு வெளில ரிலீஸ் ஆகி வருது பாருங்கள். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் 5 பச்சை மிளகா, 2 துண்டு இஞ்சி, 8 பூண்டு, இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சேர்த்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட 3 தக்காளி பெரிய தக்காளி ஆட் பண்ணி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இது கூட 1 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள் காரத்துக்காக. இப்போ இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கூடயே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மோக் மட்டும் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த 1/2 சிக்கன் அளவுக்கு, அதை எடுத்து நான் இதோட அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணி அது எல்லா தண்ணியும் சேர்த்து நம்ம அப்படியே இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கிரேவி கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அரிசி இதோட ஆட் பண்ணி ஒரு 5 minutes வரை அரிசி உடையாத அளவுக்கு மெதுவாக நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அது ஒரு 5 minutes ஆயிடுச்சு. இப்போ இது கூட நான் 5 கப் அளவுக்கு வாட்டர் எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை அடுத்து கிண்டணுன்ற அவசியமே கிடையாது. ரொம்ப பெருசாக ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம ஹீலுக்ஸ் குக்வேரில் நம்ம இந்த மாதிரி கொதிக்க விட்டோம் அப்படின்னா அடியில் சுத்தமாக பிடிக்காது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஸ்மோக்கில் காமிச்சு ஃப்ளேமில் காமிச்சு எடுத்து வச்சுருந்த சிக்கனை இது மேலே அடுக்கிட்டு அப்படியே நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 5 minutes மட்டும் நம்ம அப்படியே குக்வேரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 5 minutes கழித்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ அடுத்து ஒரு 10 மினிட்ஸில் பாருங்கள், நான் உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு நம்ம பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உதிரியாக சுத்தமாக அரிசி வந்து ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல், அதே சமயத்தில் அரிசி நல்லா குக்காகி நல்ல ஒரு மணத்தோடு இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அரிசி வந்து சூப்பராக வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பாயில் ஆகி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம பிரியாணி பண்ணையில் அடி பிடிச்சிரும், குழஞ்சிரும், இந்த மாதிரி எந்த விதமான டென்ஷனுமே இல்லாமல் நம்ம ஹீலிக்ஸ் குக்கரில் பிரியாணி பண்ணையில் பண்ணலாம்.